Question. மத்திய இணையதளம் மூலம் எந்த வகையான சொத்துக்களை பதிவு செய்தல் மற்றும் கண்காணிப்பதை மேம்படுத்துவதற்கான விதிகளை அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்தது. Option A. அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்கள். Option B. வக்ஃப் சொத்துக்கள். Option C. கோயில் நிலங்கள். Option D. தனியார் ரியல் எஸ்டேட். The correct answer is. வக்ஃப் சொத்துக்கள். Question. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு சுமிதா மிஸ்ராவை நோடல் அதிகாரியாக நியமித்த மாநில அரசு எது? Option A. பஞ்சாப். Option B. ஹரியானா. Option C. உத்தரப்பிரதேசம். Option D. பீகார். The correct answer is. ஹரியானா. Question. செய்தி அறிக்கைகளின்படி சீனா குறித்த கவலைகள் காரணமாக மலேசியா மற்றும் தாய்லாந்து மீது எந்த நாடு ஏஐசிப் கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது? Option A. ஜப்பான். Option B. தென்கொரியா. Option C. அமெரிக்கா. Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. அமெரிக்கா. Question. எந்த அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 2023 முதல் 24 வரையில் உத்தரகண்ட் முதலிடம் பிடித்தது? Option A. உலக வங்கி. Option B. UNDP. Option C. நிதி ஆயோக். Option D. IMF. The correct answer is. நிதி ஆயோக். Question. தனியார் துறைமுகத்தில் உலகின் முதல் எஃகு கசடு சாலை என்று கூறப்படும் சாலையை சமீபத்தில் திறந்து வைத்த துறைமுகம் எது? Option A. முந்த்ரா துறைமுகம். Option B. ஹசிரா துறைமுகம். Option C. நவா ஷேவா துறைமுகம். Option D. காண்ட்லா துறைமுகம். The correct answer is. ஹசிரா துறைமுகம். Question. ஊனமுற்றோர் ஓய்வூதியம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகத்திடம் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட மனுக்களை சமீபத்தில் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் எது? Option A. பம்பாய் உயர்நீதிமன்றம். Option B. சென்னை உயர்நீதிமன்றம். Option C. டெல்லி உயர்நீதிமன்றம். Option D. கல்கத்தா உயர்நீதிமன்றம். The correct answer is. டெல்லி உயர்நீதிமன்றம். Question. சதி செய்து டெரிவேடிவ் வர்த்தகம் மூலம் 4843 கோடி ரூபாய் சட்டவிரோத ஆதாயம் ஈட்டிய நிறுவனம் எது? Option A. சிட்டாடல். Option B. சஸ்கேகன்னா இன்டர்நேஷனல் குரூப். Option C. ஜேன் ஸ்ட்ரீட். Option D. ஆப்டிவர். The correct answer is. ஜேன் ஸ்ட்ரீட். Question. இந்திய அரசு எந்த திட்டத்தின் கீழ் சிலருக்கு ரூ. 15,000 வழங்கும்? Option A. அடல் பென்ஷன் யோஜனா. Option B. இலி திட்டம். Option C. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. Option D. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. The correct answer is. இலி திட்டம்.